ஐயா சிவாய நம்ம ஐயா நமச்சிவாயம். நம்ம மெய்ஞான சித்தர்குடியில உங்களை இப்ப நாங்க பேட்டி எடுக்கிறோம் ஐயா. சரிங்க. நீங்க ரொம்ப நாள் சென்னைக்கு வந்திருக்கிறீங்க. சரி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் அந்த கடவுளோட கிருபையில நல்லா இருக்கும். சரிங்க ஐயா. சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பிடுவான். இறை அவனா இருக்கும்போது. ஐயா, நீங்க போன வீடியோல சொன்னீங்க கும்பாபிஷேகத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. கும்பாபிஷேகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, விளக்கமா. கும்பாபிஷேகம் அந்த தலைப்பை பத்தி சொல்றோம்னா, கோயில் கும்பாபிஷேகம் இல்ல, இது மனிதனோட கும்பாபிஷேகம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இது அவசியம். ஆனா சில பேர் ஆன்மீகத்தை உள்ளவங்க கூட இதை கேட்டா கூட திட்டுவாங்க. அதை பத்தி கவலை இல்ல ஐயா. திட்டினாதான் ஐயா என்னோட மனசுல பட்டு நான் கும்பாபிஷேகம் எடுத்துக்கிட்டு தான் நான் பயிற்சி எடுக்கிறேன். கும்பாபிஷேகம் எடுக்க நான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா திருமூலெல்லாம் சொன்ன சில விஷயங்களை வச்சு இது நமக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு மனிதன் தன கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அதுக்காக தான் அர்ப்பணிக்க கடவுள் அர்ப்பணிச்சிருக்காங்க, படைச்சிருக்காரு. அதை நாம் உணர்ந்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும்ங்கிறது தான் நான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். என்ன எடுக்க வைத்து கொண்டு இருக்கிறார். நான் என்றாலே அது மைனஸ். அவங்க இருந்துட்டு இருக்காங்க, ஜீரோ பக்கத்துல என்ன ஒரு மதிப்பெண்ணா இருக்காங்க. அதனால அது கும்பாபிஷேகம் பத்தி சொல்றேன். சொல்லவா? சொல்லுங்க. கும்பாபிஷேகம் அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, இந்த உடம்பு கோயில் சொல்றாங்க. கோயில் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. கோயில் கட்டியாச்சு. அந்த கோயில்ல உள்ள கருவறையில சிவன் பார்வதி வந்தால்தான் மன தூய்மை கிடைக்கும். மன தூய்மை கிடைச்சாதான் அவங்க வருவாங்க. அப்ப அவங்க வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், அது என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ இதை ஒவ்வொரு முன்னோர்கள் சார்ந்தவர்கள் சொன்னது, ஆன்மீகவாதிகள் சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம செய்து பார்க்கணும். அதாவது சிவன் அடியார் சொன்னா நான் சிவன் அடியார தோட்டத்துல இருக்கேன், அவங்களாம் சிவன் அடியார் கிடையாது. ஏன்னா சிவன் அடியாருனாக்கா அவங்களுக்கு கீழே நான் கடவுள் சொல்லியிருக்காரு, நான் அடியாருக்கு அடியார்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் சொல்ற சிவனடியார் யார்? அது மாதிரி நம்ம மனசுக்கு பட்டார் சொல்ற, நம்ம மனசுக்கு பட்டுச்சுன்னா அவங்க சொல்ற சில விஷயங்களை வச்சு புத்தகத்தின் வாயிலவோ இது தொடர்பு மூலியமாவோ இல்ல ஏதோ ஒரு குரு பூஜைக்கு போற அவங்க மூலியமாவோ இந்த செய்திகள் எல்லாம் நம்ம சேகரித்து சிந்தனையில வைத்துக் கொண்டு அப்பப்ப நம்ம செஞ்சு பழகணும். கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நம்ம சிரமத்தை பார்க்க கூடாது. தாய் தகப்பன் நம்ம சிரமப்பட்டா பிள்ளைங்க நல்லா நினைக்கிற மாதிரி நம்ம சிரமப்பட்டா இன்னும் எவ்வளவோ நல்லவங்க நம்ம நாட்டுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கு. அதனால அதை பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கும்பாபிஷேகங்கிறது நம்ம உடல் தூய்மை மன தூய்மை செய்யறதுக்காக பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம்மா. அதை எடுத்துட்டோம்னா முடிஞ்சாதான் வெற்றியா சொல்ல முடியும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, நம்மளுடைய உள்ள இருக்க தூய்மை அகன்று நல்லபடியா ஆயிடுச்சுனாக்கா சிவன் பார்வதி உள்ள இறங்கிட்டாங்கன்னா நம்மளோட தலை கலசம். கோயில் கலசம் தலை கலசம். இந்த வாய் கோபுர வாசல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப தலை கலசங்கிறப்ப இதுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும்னா நம்ம எப்படி போகணும் அப்படி போகணும். நம்மளை பத்தி புகழ்ச்சியா சொல்றாங்களோ அதை பெருசு பண்ணக்கூடாது. நம்மள திட்டுறாங்களோ சரி கர்மா வாங்கிடுறாங்க, நம்மள ஒருத்தர் ஓங்கி அறையிறாங்களா நாம அரைஞ்சதை திருப்பி வாங்குறோம், நம்மள ஒருத்தர் திட்டுறாங்க நம்ம திட்டுறாங்க. இப்ப ஒவ்வொன்றும் நம்ம செய்ததை திருப்பி நமக்கு போட்டு அதை கழிக்கிறாங்க, கர்மாத்துக்கு கழிக்கிறாங்க. அதை ஒவ்வொன்றும் உணர ஆரம்பிச்சாலே போதும். அப்ப மன தூய்மை கிடைச்ச உடனே எல்லா தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் யோகிகளும் சாதக சித்தர்களும் தெய்வத்தின் அருளாளரும் இயற்கை எண்ணெயும் 33 தேவர்களும் பிரபஞ்ச சக்தியும் பஞ்சபூத சக்தி எல்லாமே தலையில் கலசத்துல நம்ம கலசத்துல கும்பாபிஷேகம் ஆக்கி நம்ம இறைவன் ஆக்கிறாங்க. அப்பதான் அகம் பிரம்மாஸ்மி நாம் சிவன் சக்தியை ஆகிறோம். சிவன் ஆகிறோம்ல சிவசக்தியை ஆகிறோம். அப்படி ஆனோம்னா நாம என்னென்ன செய்யணும் கடமைகளை நமக்குன்னு கொடுப்பாங்க. அந்த வேலை செவ்வனை செய்து விட்டு இந்த ஜென்மத்தை கடத்தி எடுத்துட்டு போயிடணும். அதனால கோயில் கும்பாபிஷேகம் நமக்கு கும்பாபிஷேகம் பெற பாருங்க. நான் அடுத்த கும்பாபிஷேகம் போகும்போது எனக்கு எப்ப கும்பாபிஷேகம், எனக்கு கும்பாபிஷேகம் பூசனால மனசுல கோயில் கட்டினாங்க காமிச்சிருக்காங்க. அதனால அந்த கோயில் நம்ம மனசுல கட்டின கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நம்மளே கோயிலா கட்டி இந்த கோயில்ல குடி வரணும். அதனால ஒரு பொருளை எடுத்துட்டு போனா கூட கருங்காலி எடுத்துட்டு போங்க, அதை எடுத்து உத்திராட்சம் கூட்டிட்டு போங்க, பவர் ஏறுமாங்க. உத்திராட்சம் ஏத்தலாம், கருங்காலில் ஏத்தலாம். அதை வச்சுட்டு போனா பின்னால வர சில கருங்காலிகள் அதை உதாசனப்படுத்திட்டா அதுக்கு நம்ம ஏத்தி வச்சு பவர் எல்லாம் போயிடும். அதனாலதான் எதுவுமே வேண்டாம். இந்த உடம்பே ஜீவனை ஆத்மாவா ஏத்துவோம். உடம்பு ஏத்திட்டோம்னா இந்த கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் இந்த உடம்புல அந்த பவரை ஏத்தி ஏத்தி ஓம் வச்சு மனசுக்குள்ள ஏத்துவேன். வெளியில கூட சொல்ல மாட்டேன், உள்ள சொல்லிக்கிட்டே தான் நடப்பேன். அந்த 25 சுத்துக்கு எவ்வளவு கவுண்டிங் ஆயிருக்கோ, எத்தனை லட்சத்தி ஆயிருக்கோ அது வேலைகளை செய்தா அதை உணர்ந்தாதா இது மாதிரி தொலைத்தொடர்பு மூலியமா நான் நம்ம சொல்லுவோம், எனக்கு இது மாதிரி செஞ்சேன், இது மாதிரி நல்லா இருக்கேன் அப்படின்னு செய்வோம். அதனாலதான் நான் கருங்காலி கூட வாங்கினேன், வீட்டிலேயே வச்சுட்டேன். அதுல உருவத்தி வச்சுட்டு போனா அடுத்த துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. இந்த உடம்பு பூரா ஏத்தணும். அந்த உடம்பு பூரா ஏத்தி ஐயா சிவசக்தி நாம உடம்பு பூரா பிரயோகம் பண்ணால நம்ம உடம்புல கிழிச்சா கூட சமயத்துல ரத்தம் வருது, அதுல திருநீர் கூட வரணும்.
அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கணும் ஆ, அப்படின்னு ஏதோ ஒரு உணர்வுகளை நம்ம ஏதோ ஒரு இயக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதை நான் ம், செஞ்சுட்டு இருக்கேன். ம், அதனால இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. ம், உங்களை கும்பாபிஷேகம் எப்போ நடத்துங்கிறத நடத்துங்க. ம், இதுக்காக பிரேயம் பண்ணுங்க. ம், கோயில் குளத்துக்கு போங்க. ம், நிறைய நல்லது செய்யுங்க. ம், இந்த ஒவ்வொரு செகண்டும் ம், அவரை வள்ளலார்லாம் அழுது பாடியிருக்காரு. நான் என்ன பிழை செய்தோனோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம், அப்ப நம்ம என்ன பிழை செய்தோமோ, ஏற்கனவே செய்தோமோ, இப்போ செய்து கொண்டு இருக்கிறோமோ, ம். இதுவரைக்கும் இதோட தடையை போட்டுவிட்டு இதுக்கப்புறம் செய்யாமல் இருக்க வேண்டும் ஐயா. உண்மை, உண்மை. செய்தோமே கழிச்சுக்கிட்டே திருப்பி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கர்மா தீராது. ஆமா, ஆமா. அதனாலதான் ஒவ்வொரு சாப்பிடுற பொருளை கூட ஒருத்தன் கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட்டா கூட கர்மா இருக்கு, பார்த்து சாப்பிடுங்கிறாங்க. அது நம்ம சாப்பிடலாம். ம், ஆனா அது கறிக்கிற நம்ம ஏத்துக்கூடிய உடம்பு இருக்காங்கிறது தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா விவேகானந்தருக்கு சொல்லியிருக்காராம் ம், ராமகிருஷ்ண பரமஹம்சர். ம், அவருக்கு பழங்கள் நிறைய கொடுப்பாராம். அவர் ம், சாப்பிடுவாராம். ம், சீடர்கள் என்னங்க அவருக்கு மட்டும் பழங்கள் நிறைய கொடு எப்படி கொடுக்க மாட்டேங்கிறான். ம், அப்படியா அப்படின்னு ஒரு சீடரை கூப்பிட்டு சொன்ன சீடரை கூப்பிட்டு ஒரு பழத்தை நீ சாப்பிடும் பாறான். ம், அவர் சாப்பிட்டோன்னா வயிற்றுல துடிப்பாராம். ம், அவங்க கொடுக்கற கர்மா நீ தாங்க முடியுதா? அதான் ம், அவர் தான் தாங்குவார். வாங்கி எல்லாத்தையும் பஸ்பம் ஆகிறாரு. ம், அந்த மாதிரி நான் கர்மா என்கிட்ட கொடுக்கறத வேணும்னு சொல்றதை விட ம், அந்த கர்மா வாங்கி பஸ்பம் ஆக்குற அளவுக்கு நான் தயாராகணும். இதுக்கு என்ன ம், வேணா சிரமப்படுத்துங்க. ம், ம், எவ்வளவு வேணா சிரமப்படுத்துங்க. அவ்வளவு சிரமத்தை ஏத்துக்க தயார். உங்களுடைய மகன். ம், நீங்க எவ்வளவு சிரமத்தை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். உண்மையா உங்க மகன். உங்களுக்கு ஏன் புள்ள யாரும் முருகன் மட்டும் தான் கடவுளா? மகனா? ஏன் நாங்க ம், இருக்க கூடாதா? ம், அப்புறம் அம்மா எப்படி நாங்க எந்த இடத்துல சொல்றோம்? ம், அதனால நாங்க உங்களை தேடி எந்தெந்த கோயிலுக்கு வரோம். ம், எங்களை இது மாதிரி இடத்துல சந்திச்சு நீ சராசரி மனுஷன் சொல்லக்கூடாது. ம், வந்து எங்களுக்கு சில சொல்லிட்டு போகக்கூடிய விஷயங்கள். ம், ஏன்னா நான் ஒருத்தரை பார்த்து உடம்ப பார்த்து நான் அசந்தேன். ஆண்மகன் உடம்ப பார்த்து நான் அசந்துட்டேன். ம், ஆள் மாநிலம் தான். வைத்தீஸ்வரர் பாத யாத்திரை போனேன். ம், அப்ப போறப்ப அவர்கிட்ட பேசிட்டு வராரு. அவர் உடம்பதான் கவனிச்சேன். ம், தெய்வாம்சல உடம்புங்கிறது அன்னைக்கு தான் பார்த்தேன். இந்த ம், 64 வயசுக்கு யாரையே பார்த்திருக்கோம். ம், ஆனா தெய்வாம்சல உடம்பு. ம், அப்ப பேசிட்டே போறப்ப அவர் வார்த்தை சொன்னாரு. ம், இன்னைக்கு நம்ம கூட கடைசி வரைக்கும் என்னமாட்டேன். ம், இது வரைக்கும் 5 பேர் வந்துட்டாங்க வழியில. ம், நீ எப்ப எனக்கு வந்துட்டு போறியா அப்படின்னாரு. அப்பயே ம், புரிஞ்சுட்டா இறைவன். ம், ஒரு போர்டை நின்று பாத்துட்டு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு ஆள் மறைஞ்சிட்டாரு. ம், இதனால வந்து நீங்க இது மாதிரி கடல் வாயிலாக நிறைய தருவாங்க. அதே மாதிரி பைத்தியக்காரங்க மாதிரி இருப்பாங்க. அவங்க ம், தயவுசெய்து உதாசீனப்படுத்திடாதீங்க. ம், சித்தர்ல வந்து சமயத்துல அது மாதிரிதான் ஆயிருவாங்க. ம், பித்தன்னு சொல்ற மாதிரிதான் அவங்க பித்து. அதான் ம், பித்தன்கிறது. ம், அவங்க சொல்ற மெசேஜ் நமக்கா என்ன பண்ணும், நான் உடனே அவங்க தாண்டி போக மாட்டேன். ம், பக்கத்துல ஒண்ணும் தெரியாம உட்காந்துருப்பேன். ம். மனசுக்குள்ள கேள்வி கேட்பேன். வெளியில கேட்டா கிறுக்கமா நம்மள. ஆமா. மனசுக்குள்ள கேள்வி கேட்பேன். அந்த பதில் அவங்க சொல்றாங்கன்னு பார்ப்பேன். ம், ம், அந்த பதில் சொல்றாங்கன்னா கரெக்டா இருக்கும். அதை நான் கேட்ச் அப் பண்ணிக்கணும். அதனால நமக்கு என்ன தேவையோ அதை கேட்ச் அப் பண்ணிக்கணும். ம், அதனால பைத்தியங்களை யாரும் உதாசீனப்படுத்தாதீங்க. ம், உங்களால முடிஞ்சா வாங்கி கொடுங்க. பரிகாசம் பண்ணாதீங்க. ம், அவங்கள பத்தி உதாசீனப்படுத்தாதீங்க. ஏன்னா ம், நம்ம அவங்க பைத்தியமா இருக்கிறத பாக்குறோம். நாம ம், ஏற்கனவே பைத்தியமா இருந்திருக்கோமா? இல்ல ம், நம்ம பின்னால பைத்தியம் ஆக மாட்டோமாங்கிற உறுதி சொல்ல முடியாது. ம், அதனால நாமும் பைத்தியமா தான் நினைச்சிட்டு இருக்கணும். உண்மைதான். ஏன்னா சிவன்ல பட்டுதல் உள்ளவங்க பித்தன் தான். ம், அதனால அதையும் பாருங்க. உங்களுக்கு மெசேஜ் இப்படி கிடைக்கும். ம், அப்படியே போக தகவல் தொடருவோம். இப்ப நான் ஒண்ணு பேசுறேன். இன்னொருத்தவங்க பேசுவாங்க. ம், அதை நான் பார்ப்பேன். என்ன பேசிருக்காங்கன்னு. அந்த ம், மெசேஜ் எனக்கும் வந்து சம்பந்தப்பட்டு சின்ன ம், சில பிராக்டிஸ் செய்யற மாதிரி இருக்கும். ம், அதனால நான் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள்கிட்ட கேட்கிற ஒண்ணே ஒண்ணுதான். ம், ஆன்மீகவாதியை என்னை விளம்பரப்படுத்துறதுக்காக என்ன ஆன்மீகவாதியை ஆக்காதீங்க. எல்லாரும் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த புத்தகத்துல படிச்சேன், பேப்பர்ல படிச்சேன், ம், டிவில பார்த்தேன், இதெல்லாம் வேற. என்னால் இந்த ஜென்மத்தை உணர்தல், உண்மையான ஆன்மீகத்தை உணர்தலை பிரயோகம் பண்ணி காட்டணும். உண்மைதான், கடவுள் உண்மைதான். இருக்கான்னு ஏதோ விஷயத்துல நேர்ல காட்டணும், அதை பிரயோகம் பண்ணி காட்டணும். ம், சரி, வேற விஷயத்துல எப்படி காட்டலாம் அப்படின்னா எப்படி காட்டணும்? ம், அந்த அளவுக்கு என்ன தயார் பண்ணுங்க. ம், ஆன்மீகத்தை வந்து காட்டலாம். ம், இப்ப பார்க்க முடியாது, காட்டுற உணரும், மேல ம், உணரும். அது மாதிரி காட்டக்கூடியதை எதா இருந்தாலும் உணரணும். ம், அதை மத்தவங்க செஞ்சு காட்டணும். ம், அதனால நான் கண்ட ஆன்மீகத்தை உண்மையாலுமே 100% ஆன்மீகத்தை எனக்கு ம், செயல்படுத்த வைங்க. ம். இல்லாட்டினா எனக்கு ஆன்மீக சப்ஜெக்ட் பத்தி நான் விடாதீங்க. உண்மைதான். என்னை ஏதோ சராசரி மனுஷனா விடுங்க அப்படின்னு சொல்லி ஐயாட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதனால போயிட்டு இருக்கேன். என்னை பத்தி நிறைய பேர் கனவு கண்ட கூட சொல்லியிருக்காங்க. ம், சாமியோட பார்வை உங்கள்கிட்ட அதிகம் இருக்குன்றாங்க. ம், அப்ப கூட சொன்னேன், அப்ப போய் மனசு சொல்லணும். ம், சந்தோஷப்படாத, ம், ரொம்ப சந்தோஷப்படாத, சாதாரணமா இரு ம். அப்படின்னு. அப்பதான் நம்ம திட்டும்போது கூட சாதாரணமா இருக்கணும். சாதாரண. இது பழகிக்குவாங்க. ம், மனிதனை நம்மள நாம ஜெயிக்கணும். ம், நமக்கு நாம தான் எதிரி. ம், தேவையில்லாத குணங்கள் பூரா நம்மள்ட்ட இருக்கு. ம், அதை தேவையை அகற்றிட்டோம்னா நாம ம், கடவுள். உதாரணம் சொல்ல போனா ம், ஒரு சிலை ஒண்ணு ஒரு சிற்பி செதுக்கி இருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு சிற்பி வந்து சிலையை செதுக்கினாரு, சாமி சிலைய. அந்த சாமி சிலையை பார்த்தவங்க எல்லாரும் தொட்டு தடை பார்த்தா கூட சிலைன்னு ஒத்துக்கல. ம், உண்மையான சாமி தான் இருக்காரு. அந்த அளவுக்கு செஞ்சிருந்தாங்க. சிற்பி பக்கத்துல அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு. ம், அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி ஐயா இவ்வளவு பெரிய சிற்பியா இருந்து நீங்க சாதாரணமா இருக்கிறீங்க, ம், இதை என்னங்க எப்படி செதுக்குனீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்னாராம். ஒரே வார்த்தை சொன்னாராம், இது ஒரு கல், ம், தேவை இல்லாததை அகற்றினேன், ம். தெய்வமா தெரியுது தெய்வமா அப்படின்னு. தெரியுது. அப்பதான் அதை படிச்சேன். ம், அதுக்கப்புறம் உள் மனசுல இருந்து ஐயா சொல்ற மாதிரி இருக்கு. இது மாதிரிதான்டா நீயும், இது மாதிரிதான்டா எல்லாரும் அவங்கள்ட்ட ம், சொல்றாங்க. ம், அவங்களுக்கு தேவையில்லாத காமம், கோபம், சுய விளம்பரம் ம், இதெல்லாம் அவங்க அகற்றிட்டாங்கனாக்கா, அந்த ம். செதுக்கி சரி. எடுத்துட்டாங்கனாக்கா, ம், செதுக்குறவங்கள தான் பார்த்து உளிய வச்சு செதுக்கக்கூடிய சிற்பி தான் கரெக்டா. நான் செதுக்கி ம், எடுத்துட்டாங்கன்னா ம். நீயும் தெய்வம் தான்
அப்படின்னாங்க. அது மாதிரி நீங்களும் தெய்வமாக முயற்சி செய்யுங்க. அப்பதான் நம்ம அகம் பிரம்மாஸ்மி நம்ம சொல்ல முடியும். சும்மா பேரோட்டமா சினிமா பார்த்து சொல்லிட்டு அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம எல்லாரும் ஆன்மீகத்துல உங்களோட வாழ்க்கையில உணருங்க. மரணம் தருவாய் வரைக்கும் முயற்சி செய்யுங்கள், போராடுங்கள். எதுல தோக்குறோம் தோக்கல, இதை தோக்க மாட்டோம் கண்டிப்பா. அவங்க முழு முயற்சி அவங்க கடவுள் கேட்கறத என்ன சூடம் கொடுத்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணு, என்னை பத்தி இது பண்ணு அதை பண்ணு அவங்க சொல்லவே கிடையாது. 100% என்ன நம்பு, உண்மைதான். என்னை நோக்கி பயணித்து வா, தாய் தந்தையர் கைவிட மாட்டாங்க அப்படின்னு 2 கை இருக்காரும் கண்டி என்னை தேடி வா, நான் உன்னை அரவணைச்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை நம்ம முழுசா நம்பாதனாலதான் ஒரு சின்ன நடந்து சந்தோஷம் நடந்துச்சுன்னா அப்பா இல்ல ஈசன் செயல் அப்படிங்கிறான். சின்ன தோல்வி சந்திக்கும் போது போய் அவனை ஒருதான் சுத்தணும் அப்படிங்கிறான். நாம ஒருத்தங்க திட்டுறதுக்கே இப்ப நமக்கே நம்மள சொன்னாக்கா பொறுமை இழந்து நம்ம தன்னோட நிலையை மறந்துடுறோமே. கடவுளை எவ்வளவு பேர் திட்டுறாங்க, எவ்வளவு பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்புறம் நினைச்சு அவருதான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்மளோட. அந்த எண்ணத்தை கொண்டாடணும். அது மாதிரி கொண்டுட்டு விட்டீங்கன்னா நீங்க படுற கஷ்டமோ நீங்க படுற சந்தோஷம் பெருசா தெரியாது. ஒவ்வொன்னு தனியா நம்மளோட கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, நம்மள கூர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. அதை நினைச்சு நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கனால கரெக்டா நடக்கலாம், கரெக்டா போய் சேரலாம். இது வரைக்கும் பேசுனதை கேட்ட எல்லாரும் இதை முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது குற்றம் குறைகள் வந்தா நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் தான் இப்பயும் சொல்றேன், நான் பெரிய ஆள் கிடையாது, சாதாரண தான். அதாவது தெய்வ நிலை உள்ளவங்க இருப்பாங்க, சராசரி மனுஷன் இருப்பாங்க, வேற ஆப்போசிட் நிலை தெய்வத்தை எதிர்மறை சிந்தனை ஒரு சிந்தனை. இது 3 மனிதன் தான் நான் கணக்கு போட்டு வச்சுக்கிறது. 3 மனிதர்கள் தான். இதுல நான் சராசரி மனுஷன் தான். அதான் நான் சொன்ன மாதிரி என்னை பத்தி ஒருத்தர் கேட்பாங்க, தோட்டத்தை பார்த்து ஏமாறாதீங்கம்மா, நான் சித்தனை பார்த்து ஏமாறாதீங்க, நான் வறுமையில அப்படி இருக்கிறேன். என்னை பத்தி சொன்ன ஒரு சினிமா பாட்டோட ஒரு வரிதான், நானூறு பரதேசி நல்லவர்கள் கால் தூசி, இது சினிமா வரி. அதனால நான் அப்படிதான் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன். அதனால நீங்க போங்க, இறைவன் உள்ள இருக்காரு, காத்துட்டு இருக்காரு, ஆரோக்கிய வளர்ந்த வல்லர் உள்ள உட்காந்துருக்காரு. நான் பிச்சைக்காரன் என்ன செய்ய முடியும்? நான் நீங்க போட்டா நான் வாங்கிக்கதான் முடியும். குடுக்குற வள்ளலை விட்டு பிச்சைக்காரன் வந்து நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் செஞ்சிட்டு இருக்கேம்மா. நீங்களும் உங்க அனுபவத்துல பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு சிந்தனை கொடுப்பாங்க. நாமளும் அனுபவபூர்வ ஆன்மீகம், நம்ம வாழ்க்கையில இறுதி கட்ட வரைக்கும் ஆன்மீகத்துக்கு போராடுவோம். இந்த அனுபவத்தை இது மாதிரி தொலைத்தொடர்பு மூலமா சொல்லுவோம், மெய்ப்பெத்து காண்பிப்போம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கட்சிக்கார என்கிட்ட வந்து யாரும் சொல்ல மாட்டேன், சாமி நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன ஒரு என்கிட்ட என்ன பண்ணாரு, ரொம்ப வேதம் பண்ணாரு. ஒரு ஐயரை பேசிட்டு முடியலன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் வந்தாரு, நீ என்ன சாமி இல்லைன்னு சொன்னீங்களா ஐயா, நீங்க என்ன சாதகம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் சாமி இருக்குன்னு சொல்றேன், நீங்க தான் இல்லைன்னு சொல்றாங்க, மாத்தி சொல்லாதீங்க. என்ன சாதகம் பண்றதுன்னா நீங்க சாமி நம்பிக்கை இல்ல அவரு, என் சாதகத்தை பத்தி உங்கள்கிட்ட சொல்லலாமா? குரு துரோகம் ஆகாதா? குரு எப்பவும் சாதகம் குரு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை நாங்க வந்து சொல்லக்கூடாது, குரு துரோகம், அவங்கள்ட்ட கேட்டுதான் சொல்ல முடியும் அப்படின்னு. நீங்க நம்பிக்கையில அவன்கிட்ட சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்ன சாமியோட பவரை கொண்டு அதிகம் இருக்குன்னாரு. அப்போ ஒண்ணு சிரிச்சுக்கிட்டேன், இருக்கா, ரைட், நான் 100 கிலோ ஒரு மூட்டையை தூக்கணும் நீங்க சொன்னா போருமா? நான் தூக்கணும் எனக்கு தெரியும், அதனால புகழ்ச்சியை பத்தி நான் பார்க்க மாட்டேன். சரி போயிட்டாங்க. அப்படி என்ன கனவுன்னு அந்த கனவு சொல்ல முடியல என்னை பத்தி. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு வந்தாரு, என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், இது மாதிரி கல்யாணம் பண்ணணும்னாரு. வேலை கிடைச்சா கல்யாணம் ஆயிரும் அப்படின்னாரு. நீங்க பார்த்து சொல்லுங்கன்னாரு. நீ என்ன நம்புறிய, என்ன நம்புறதுக்கு இறைவன் நம்புறியா? நான் இறைவனோட நான் மேல ஆளா? ஐயோ அப்படி இருக்கு, இறைவன் சொல்ற தகவல் என்ன சொல்லுவோம்னா வழிபோக்கரா சொல்லிட்டு இருக்க. இருக்கட்டும், ஏதோ என்ன எல்லா இடத்துல நடக்குது அவதான் நடத்திட்டு இருக்காரு. அதனால இது உன் பையனுக்கு வேலை கிடைச்சி அதன் மூலியமா நல்ல வேலை கிடைச்சி நல்ல கல்யாணம் பண்ணிட்டானா எனக்கு ஒரு டீ கூட வாங்கி தரலாம். எனக்கு மகாலிங்க எவ்வளவு கட்ட சருகரையா இருக்காரு, எவ்வளவு கட்ட கொட்டுவார் எனக்கு, அவரு தான் கேட்பேன் எனக்கு தேவையானது கொடுத்துட்டு இருக்காரு. அதனால கடவுள் முழுசா இருக்காரு நம்பிக்கையா இல்ல நம்பணும். எனக்கு முன்னாடி செஞ்சுட்டு எல்லாம் கிடைச்சோன்னா பையனுக்கு வேலை கிடைச்சி கல்யாணம் பண்ணி நகை சுகபோகமா பேரம் பேத்தியெல்லாம் மனசுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி இதே 11 பின்னால வந்து கவுண்டிங்கா போயிட்டு கவுண்ட் டவுன் கடலை பத்தி இறக்கணும்னு வச்சுக்க, நீனு கவுண்ட் டவுனா போயிடுவேன், லைஃப் கீழே போயிடுவா, இதுக்கு நான் ஒத்துலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சரிட்டுக்காரு. இன்னைக்கு அவர் வல்லத்துல அவங்க பொண்ணு நர்சாருன்னு அங்க இருக்காரு. அது மாதிரி அனுபவபூர்வத்துல ஒருத்தர் மாறி இருக்காரு, கடவுள் என்கிட்ட இருக்காரு சொல்லியிருக்காரு. அடுத்தவங்க என்ன சொல்லணும், கடவுள் என்கிட்ட இருக்காரு நான் சொல்லக்கூடாது அப்படின்னு. உங்க அனுபவத்துல நீங்களும் ஆன்மீகத்துல உணர்தல பயிற்சி எடுங்க. இன்னும் எவ்வளவு பேர் பேட்டி எடுப்பாங்க, இன்னும் 5000 பேட்டி எடுக்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நீங்க பேட்டி எடுக்கிறத வச்சு அதெல்லாம் உள்ளூர வாங்கி சிந்தியில சிறப்பா நெற்பாட்டி சிவன்ஸ் பக்தியில சொல்லி என்ன வழி நடத்தி கூட்டு போங்க. நான் குழந்தை, இன்னமும் நான் தொட்டில் குழந்தைதான், இந்த கையை பிடிச்சி கூட்டிட்டு நல்ல வழியை காட்டுன்னு சொல்லுங்க. நாம ஒரு ஆன்மீகத்தை நல்லவங்க இருந்தா பல பேர் நல்லா இருப்பாங்க, ஒரு கெட்டவங்க வளர்ந்தானா பல பேர் பாதிக்கப்படுவாங்க. நீங்க எதை தேர்ந்தெடுக்கணுமோ அதை தேர்ந்தெடுங்க. நாம விட்டுட்டு போற பணியை நாளைக்கு நம்ம பின்னால வர சந்ததி என்னால ஒரு பின்னால சந்ததி நல்லா இருக்கணும். மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.